நாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அன்னையர்கள் தினம். அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளே சொல்லலாம். அதாவது அன்னையர்கள் தினம் அப்படின்னு அம்மா போல் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு வந்து ஒரு தலைப்புகள் வந்து போட்டிருந்தாங்க. அது கீழே அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. ஒரு எழுத்து ஒரு ஒரு 10 வரி 12 வரி இருக்கும். அதனால எனக்கு மனப்பாடம் பண்ண தெரியல. இப்போ நான் வீடியோவில் சொன்னேன். அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க அந்த அம்மாவை பற்றி. அதாவது அம்மாங்கிறது எப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த குழந்தைக்காக முழிச்சு அந்த குழந்தைக்கு அழுகும்போது பால் கொடுக்கறதுக்கும் அந்த அந்த குழந்தைக்கு என்னாகுமோ பார்த்து 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 அவங்க அம்மா வந்து அப்படி பார்த்துக்கிறவங்களுக்கு தான் ஒரு அம்மான்னு பேர். அந்த அம்மா வந்து அதுதான் அன்னையர் தினம் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான வாரம், ஸ்பெஷலான டே கூட சொல்லலாம். டுடே இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து எனக்கு அன்னையர் தினம் சொன்னவுடனே எனக்கு அம்மா ஞாபகம் ரொம்பவே வந்துருச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. என் மாமியாரும் நான் நினச்சேன், எங்கள் அம்மாவும் நான் நினச்சேன். ஆனால் வந்து ஏதோ கிஃப்ட்டு கொடுக்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக சண்டே இன்றைக்கி எங்கேயும் போகவும் முடியாது. அதனால சரி எங்கள் வீட்டுக்கார், பரவாயில்ல நீ மனசில் நினச்சி அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரர். அப்புறமேல வந்து இன்றைக்கி அன்னையர் தினத்தை அப்போ வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வந்து ஒருத்தர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்து வந்திருக்கிறாருன்னா அது வந்து கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம். யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் கிளாப் அடிச்சிருப்பீங்க. இந்த வந்து இந்த ஒரு நல்ல நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு 10ஆம் தேதி அன்னையர் தினம் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நடிகராக நல்ல ஒரு காமெடியும் பண்ணுவார், நல்லா நடிக்கவும் செய்வார். சின்ன வயசுலேருந்தே நல்லா வந்து அவர் உழைச்சி தான் இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன பையன்லேருந்து எங்கள் அம்மா பார்த்துருக்காங்களாம். அந்த சின்ன பையன் அப்போ கூட அவங்க பார்த்துருக்காங்க. யாரை நான் சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நடிகர் விஜய் தான். அந்த விஜய் வந்து அவங்க சின்ன குழந்தையிலலாம் ஒரு படத்துலலாம் வருவாங்க, சின்ன பையனாக இருப்பாங்களாம். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பையன்லேருந்து நடிக்குது விஜய், நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அவங்க அம்மா அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோபாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சிரித்த முகமாக இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரசேகர் அவர்கள் வந்து ரொம்ப படம் எடுத்திருக்கிறாங்க. நல்லா சின்ன சோபா சந்திரசேகர் அவங்க படம்லாம் எங்கள் அம்மா நல்லா பார்ப்பாங்க. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அப்பாவும் சரி நல்லா பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரும் சரி, இந்த வீட்டிலே எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் புகுந்த வீடும் சரி, பிறந்த வீடும் சரி, எங்கள் சொந்தக்காரங்களும் சரி, சோபா சந்திரசேகர் படம்னாவே எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இப்போ சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. விஜய் படம்னாவே சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாம் விஜய் படம் போகணும் தான் அப்போவே ஒரு 20 வருஷம் முன்னாடியே சொல்லுவாங்களாம். சின்ன பிள்ளைங்களாம் எனக்கு விஜய் படம் தான் பிடிக்கும், அஜித் தான் பிடிக்கும் எனக்கு. அப்போ வந்து நடுவில் வந்து எனக்கு ரஜினி படம் தான் பிடிக்கும், கமல் படம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு விஜய் படம் தான் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அவங்க படம் வந்தாவே வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் பூட்டிட்டு என்ன சினிமாவுக்கு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பேர் அப்படி தான். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். அவங்க படம் வந்தாவே அவர் வந்து இன்றைக்கி வந்து நல்லா உழைச்சி நல்லா நடித்து நல்ல ஒரு பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சிஎம்மாக இருந்திருக்கிறாருன்னா அது வந்து கடவுளோட கிஃப்ட்டு தான் நான் சொல்ல முடியும். வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியல. ரொம்ப எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தாங்க. அதனால் வந்து எனக்கு விஜய் இன்றைக்கி வந்து சிஎம்மாக இருக்கவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் வீட்லேயும் சந்தோஷப்பட்டாங்க, இங்கேயும் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அவர் சிஎம் விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், எல்லாம் நல்லதே நடக்கணும். அவர் ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பார், ஆல் இஸ் வெல்னு சொல்லியிருப்பார். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல, எனக்கு மறந்துடுச்சு அது.
அந்த மாதிரி வந்து எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். என்னென்னா இப்போ டிப்ஸு என்ன சொல்ல போகிறேன்னா, நான் பேரிக்காய் பற்றி நான் சொல்ல போகிறேன். பேரிக்காய் என்னென்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரிக்காய் உங்களுக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு அப்படியே கொய்யாப்பழம் மாதிரியே இருக்கும். பெருசாக அந்த கொய்யாப்பழம் மாதிரியே இருக்கும் பேரிக்காய். அது ரொம்ப நல்லா அதை சாப்பிட்டாவே எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேரிக்காய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தினைக்குமே சாப்பிடுங்க. அது எதுக்கு நல்லதுன்னா, குடலுக்கு நல்லது, இரைப்பைக்கு நல்லது, அதே மாதிரி நல்ல பலத்தை கொடுக்கும். அதாவது இதயத்துக்கும் வலிமையை கொடுக்கும். இதயம் இருக்குல்ல, நம்மளோட இதயம், அது வலிமையை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நான் ரொம்ப யூடியூப்காரங்க நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்களாம் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப பேர் கன்சீவாக இருக்கிறாங்க. குழந்த மழை வர மாதிரி இருக்காத பார்த்துட்டு இருந்தேன். நேற்றுலாம் செம்ம இடி மழை எல்லாம் இருந்தது. இப்போவும் மழை வர மாதிரி இருக்குது. நேற்று செம்ம மழை. அப்புறம் பார்த்தோன்னா இந்த பேரிக்காய் இதயத்துக்கு பலம் கொடுக்கும், இரைப்பிக்கு நல்லது, குடலுக்கு நல்லது. இப்போ யூடியூப்பில் நான் பார்த்துட்ருக்கேன். எல்லா தாய்மார்களும் இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்க பேரிக்காய் சாப்பிட்டாங்கன்னா பால் சுரக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பேரிக்காயை நல்லா சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.